வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நாம் ஆத்மாவுடைய குணங்களை பற்றி பார்த்தோம். இந்த ஆத்மா மாசடைய வாய்ப்பு இருக்கிறதா? கோபம் நமக்கு தேவையா தேவையில்லையா? அகங்காரம் வேண்டுமா வேண்டாமா? இதை பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கு பதிலளிக்க வந்துள்ளார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சிகள்ல ரொம்ப அழகா நாங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் அளிச்சுட்டு வரீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. ஆத்மாவுடைய குணங்களை பத்தி பார்த்தோம். ஆத்மா மாசடைதா அடையாதா? ரொம்ப சரியான கேள்வி இது. மனதை வெல்லுவதற்கு முதல்ல நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மனது என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த மனது எப்படி செயலாற்றுகின்றது என்பது நமக்கு தெரிந்தால்தான் அதை நமது கட்டுப்பாட்டிலே கொண்டு வர முடியும். அதை நாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த மன உணர்வுகளை பற்றி சென்ற பகுதியில் நாம் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த மன விகாரங்கள், அதாவது மன மாசுகள் எவை, அவற்றை அகற்றுவது எப்படி, அவை எப்படி நமக்கு தீமையை ஆட்டுகின்றன என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். மன மாசுகளை, அதாவது மனோ விகாரங்களை 5 விதமாக பிரிக்கலாம். முதற்கண் காம விகாரம், இரண்டாவது கோபம், மூன்றாவது பெரும்பற்று, நான்காவது பேராசை, ஐந்தாவது அகங்காரம். இந்த 5ஐ தான் 5 விகாரங்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த மனோ விகாரங்கள் தான் நாம் மாசடைவதற்கு காரணமாக இருக்கின்றன. இவைகளின் காரணமாகத்தான் நாம் மன அமைதியை இழக்கின்றோம். நாம் நம்முள் பொதிந்திருக்கின்ற அந்த குணங்களை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கின்றோம். நமது வாழ்க்கை என்பதே ஒரு பிரச்சனை குறிக்கிறதாக, கேள்விக்குறியாகவும் ஆகிவிட்டது. ஆகவே இந்த மன மாசுகளை நாம் இப்பொழுது கண்டுகொண்டு அவற்றை நீக்குவதற்கான முறையை, அதற்கான வழியை நாம் நன்றாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகா சொன்னீங்க. திருவள்ளுவர் கூட சொல்றாரு, யார் ஐம்புலன்களை வெற்றி அடைகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில கூட வெற்றி அடைய முடியும்னு சொல்றாரு. இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்க காம விகாரம்னு சொன்னீங்க. இந்த விகாரம்னா என்ன? இது வாழ்க்கையில தேவையா தேவையில்லையா? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? நீங்க புலன்களை மேல வெற்றி அடையணுங்கிறத பத்தி சொன்னீங்க. அது உண்மையிலேயே சரியான விஷயம்தான். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒவ்வொரு விலங்குகள் அல்லது பறவைகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு ஏதாவது ஒரு கர்மேந்திரியத்துக்கு அது அடிமையாகிற காரணத்தினால தன் இறப்பையே அது சந்திக்கின்றது. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா யானை. இந்த யானையை பிடிப்பதற்காக என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பெண் யானையை முன்னால் நிறுத்திவிட்டு ஒரு பெரிய குழியை தோண்டி அதை மூடி வைத்திருப்பார்கள். இந்த ஆண் யானையானது ஸ்பரிசத்திற்காக பெண் யானையை நோக்கி வேகமாக வரும். வந்து அந்த குழியிலே விழுந்து மாட்டிக்கொள்ளும். அது தன்னுடைய வாழ்க்கையை அதன் மூலமாக அழித்து கொள்ளுகின்றது. மானை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இசைக்கு மயங்கக்கூடியது. நல்ல இசையை இசைத்து அதை மயங்க வைத்து கொண்டிருப்பார்கள். இடையே திடீரென்று அதை நிறுத்திவிட்டு அவர்கள் ஒரு கொடூரமான இசையை இசைப்பார்கள். அதை கேட்டவுடன் அந்த மானானது மயங்கி விழுந்துவிடும், அது மாட்டிக்கொள்ளும். இதை விட இன்னொன்று ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, இந்த குரங்கு எப்போதுமே ஆடிக்கொண்டே இருக்கும். எங்கு இருந்தாலும் அதை பிடிப்பதற்காக என்ன செய்வார்கள் என்றால், அதற்கு பிடித்த நிலக்கடலையை அல்லது கொண்டை கடலையை ஒரு பாட்டிலில், அந்த பாட்டில் மூடி அதனுடைய துவாரம் சின்னதாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அதை போட்டு வச்சிருவாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணும், அது உள்ள கையை விட்டு உள்ள கடலையை எடுத்துடும். கடலையை எடுத்த பிறகு கை கொஞ்சம் முட்டி பெருசாகிடும். அதுக்கப்புறம் அது வெளியில் எடுத்ததுன்னா கை வெளியில் வராது. ஆனால் இந்த குரங்கு அங்கேருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த கடலையை விட்டுட்டாக்க அது வெளியில் வந்துடும், அது தப்பிச்சிடும். ஆனால் இது கடலையை விட விரும்பாது. அதனால் சத்தம் போட்டு கத்தும். அதுக்கப்புறம் அது மாட்டிக்கும். அதை தான் அப்படி தான் பிடிக்கிறாங்க இந்தியாவில், அந்த குரங்கை பிடிக்கிறதுக்காக. ஆக ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா, ஏதாவது பிற மிருகங்கள் கூட ஒரே ஒரு அதனுடைய இந்திரியத்துக்கு அடிமையாகிற காரணத்தினால அது மாட்டிக்கொள்கின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு அடிமையாகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டு. அது என்ன பண்ணுன்னா, ஒளியை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு
நேராக வந்து அதில் விழுந்து இறந்தும் போயிடும். ஆனால் இன்னைக்கு மனிதனை பார்த்தீங்கன்னா இந்த 5 விகாரங்களும் 5 புலன்களுக்கும் அடிமையாகவே ஆகிவிட்டான். அப்போ அவனுடைய நிலைமையை பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கும்னு. ஒரு இந்திரியத்துக்கு அடிமையான ஒரு விலங்கே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறான் என்றால், இன்றைய மனிதன் அதுவும் கலியுகத்தினுடைய கடைசி காலத்தில் 5 விகாரங்களினுடைய 5 மனோ விகாரங்களினுடைய இந்த பலகீனங்களினால் மன மாசுகளினால் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டான். தான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் தனக்கு எதிர்மறையான உணர்வுகளிலேயே தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு இந்திரியத்துக்கு அடிமைப்பட்டாலே ஒரு விலங்கு வந்து மரணம் அடைஞ்சிருது. மனிதன் வந்து 5 இந்திரியத்துக்கும் அடிமையா இருக்கான்னு சொன்னீங்க. 2வது, இந்த விகாரத்தினால் ஆத்மாவுடைய சக்தி கம்மியாகுதா இல்ல கூடுதா? அதாவது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று என்னவென்றால், மனிதர்கள் இந்த விகாரத்தில் இருக்கும்போது தான் சக்திசாலியாக இருப்பதாக நினைக்கின்றார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் கோபப்படுதல். கோபப்பட்டால்தான் காரியம் நடக்கும். கோபப்படுவதன் மூலமாகவே பிறரை நாம் கண்ட்ரோல் செய்ய முடியும். கோபப்படுவது என்பது ஒரு இயற்கையான உணர்வு என்றெல்லாம் நினைக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையல்ல. கோபம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்வை தவிர நேர்மறையான உணர்வு கிடையாது. இந்த தீய குணங்களுக்கு நாம் ஆட்படும் போது, இந்த விகாரங்களுக்கு நாம் ஆட்படும் போது, இந்த மன மாசுகளால் நாம் பாதிக்கும் பொழுது நமது இயற்கையான இயல்பான உண்மையான அந்த குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகின்றோம். அதுவே நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பெரிய இழப்பாகும். அதை தவிர இந்த விகார குணங்களை நாம் சக்திசாலியாக வேற நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் அல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இது ஏதாவது ஒன்று இல்லை என்றால் கூட நாம் வாழவே முடியாது என்ற முடிவுக்கே வந்து விட்டார்கள். முதற்கண் நீங்கள் காம விகாரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் இது உடல் உறவினால் மட்டும்தான் வருகின்றது. உடலினுடைய உணர்வின் காரணமாகவே இந்த வேறுபாடை மனிதன் உணர்கின்றான், ஆண் என்றும் பெண் என்றும். ஆனால் எப்பொழுது தான் ஒரு உயிர் இந்த உடலை இயக்குகின்ற ஒரு சக்தி என்பதை புரிந்து கொள்வானோ அப்போது இந்த விகாரத்திலிருந்து மிகவும் சுலபமாக வெளிப்பட்டு விடுகின்றான். உலகத்தில் உள்ள அனைவரையும் சகோதரர்கள் என்று கூறுகின்றார்கள். அதாவது பாரதத்திலே அதை கூறும்போது ஹிந்தி சீனி பாயி பாயி என்று கூறுவார்கள், சகோதரர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் உடல் உணர்வில் இருக்கும் பொழுது எப்படி சகோதரர்களாக ஆக முடியும்? நாம் எப்பொழுது உயிர் என்ற உணர்விலே வருகின்றோமோ, ஆத்மா என்ற உணர்விலே வருகின்றோமோ, நானும் ஆத்மா அவர்களும் ஆத்மா, நாம் அனைவரும் சகோதர ஆத்மாக்கள் என்ற ஒரு உணர்வுக்கு வருகின்றோம். இதில் இன்னொரு ஆன்மீக ரகசியமும் அடங்கி இருக்கின்றது. எப்பொழுது நாம் ஆத்மாக்கள் அனைவரும் ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள் என்பதை தெரிந்து கொள்கின்றோமோ, ஏற்றுக்கொள்கின்றோமோ, நம்முள் சகோதரத்துவம் என்பது வந்துவிடுகின்றது. உலக சகோதரத்துவம் என்பது மிக சுலபமாக இந்த ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் வந்து விடுகின்றது. அப்பொழுது சகோதர ஆத்மா என்ற உணர்வு இருக்கும் பொழுது இந்த காம இச்சைக்கு நாம் அடிபணியாமல் அதை வெற்றி கொண்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஏனென்றால் இன்றைய உலகிலே பல பிரச்சனைகள் இந்த விகாரத்தின் காரணமாக நாம் கேள்விப்படுகின்றோம். கற்பழிப்பு, கொலை மற்றும் பலவிதமான சீரழிவை இன்றைய சமுதாயம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இளைய வயதினர் இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். போதைப் பொருட்களை உட்கொள்வதன் மூலமாக இந்த விகாரங்களுக்கு அவர்கள் தீனி அளிக்கின்றார்கள். அது தன்னுடைய உச்ச கட்டத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இறைவன் இந்த பூமிக்கு அவதரிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இவைகளிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக, இந்த விடுதலைக்காகவே அவர் ராஜயோக தியானம் என்ற ஒரு தியான முறையையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப அழகா சொன்னீங்க. திருவள்ளுவர் ஒன்று சொல்லுவாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்றாரு. அப்படின்னா கோபத்துடைய வெளிப்பாடுகள் எப்படிலாம் இருக்குது? கோபம் சில பேருக்கு வந்தா உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, சில பேர் வந்து அதை வெளியில காமிக்கிறாங்க. எந்தெந்த முறையில மனிதர்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள்? இதை ஒரு விளக்கம் தர முடியுமா? இரண்டாவதாக, அதிகமாக நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது இந்த கோபமாகும். கோபம் ஏற்படும் போது சில பேருக்கு ஈவன் அவருடைய கை கால்களே நடுங்க ஆரம்பித்து விடுகின்றன. அந்த அளவுக்கு கோபப்படுகின்றார்கள். கோபம் முதலில் வார்த்தையாகத்தான் வெளிப்படுகின்றது. அந்த வார்த்தையின் மூலமாக பிறருடைய மனதை அவர்கள் வெகுவாக பாதிக்கின்றார்கள்.
இந்த கோபமானது நம்முடைய உறவு முறைகளில் நிறைய பலகீனத்தை ஏற்படுத்துகின்றது. நாம் சாதாரணமாக மனித வாழ்க்கையில் என்ன நினைக்கின்றோம் என்றால், கோபப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது, யாரும் நாம் சொல்வதை கேட்க மாட்டார்கள், கோபப்படும் பொழுதுதான் அதை கேட்கின்றார்கள் என்று. ஆனால் அது ஒரு தற்காலிகமான உடனடியான ஒரு செயலாக இருக்கின்றதை தவிர, பிரமாணமாக இருக்கின்றதை தவிர, உண்மையில் அது நமக்கு எந்த ஞானத்தையும் கொடுப்பதில்லை, அது நமக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பையும் கொடுப்பதில்லை. கோபப்படும் பொழுது முதலில் நாம் நமது மன அமைதியை இழக்கின்றோம். அந்த இழப்பு நமக்குள்ளே முதலில் ஏற்படுகின்றது. பிறகு உறவு முறைகளில் விரிசல்களை ஏற்படுத்தி விடுகின்றோம். மனித வாழ்க்கை சுகமாக இருப்ப, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த உறவு முறைகள் மிக மிக அத்தியாவசியமாகும். ஆனால் அந்த உறவு முறைகள் சீர்கடைவதற்கு இந்த கோபம் ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றது. இந்த கோபமானது சிலரை தன்னை எரித்து விடுகின்றது. இதை ஒரு நெருப்பு என்று கூட கூறுகின்றார்கள். அந்த அளவிற்கு இது நம்மை தன்னையும் எரிப்பதற்கு, பிறரையும் எரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. அப்படி என்றால் இப்ப நீங்க சொல்றீங்க அமைதியின் குறைபாடே கோபம்னு சொல்லலாமா? இப்ப நம்ம இப்போ ஒரு அயன் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா அனிமியான்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொன்றோடைய குறைபாடும் ஒவ்வொரு வியாதியாய் வெளிப்படுகிறது. ஸோ அமைதியின் குறைபாடே கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் கோபப்படுபவர்கள் அமைதியாக இருக்க முடியாது. நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று அமைதியாக சொல்ல முடியும். அதே கோபப்பட்டு நம்மளால் கூற முடியுமா? நான் கோபப்படுகிறேன் என்று நீங்கள் அமைதியாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. எதிர்மறையான ஒன்றை நேர்மறையான ஒன்றாக கூறவே முடியாது. ஆகவேதான் இந்த மன மாசுகளை, மன விகாரங்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாகின்றது. அப்பொழுதுதான் நாம் மனதின் மீது முழு ஆதிக்கத்தையும் செலுத்த முடிகின்றது. மற்றொன்று, இந்த கோபப்படுவதால் சிலர் வெளியே கோபத்தை காமிக்க மாட்டாங்க. வெவ்வேறு விதங்கள்ல இந்த கோபத்தை காமிக்கிறாங்க. சில பேர் இறஞ்சி கத்துறாங்க, இல்ல பொருட்கள் மீது காமிக்கிறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, கோபத்தை வெளி காமிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை அமுத்தி வைக்கிறாங்க, சப்ரஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு கூட உடல்ல பாதிப்புகள் ஏற்படுதா? நிச்சயமாக, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்மளுடைய மனம் எப்படி செயலாற்றுகின்றதோ அது ஒவ்வொரு நம்மளுடைய சிஸ்டத்தையும், உடலுடைய சிஸ்டத்தையும் பாதிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மனதில் விகார எண்ணங்களின் காரணமாக ஏற்படுகின்ற இந்த பலவீனமானது நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதிக்கின்றது. அதனால் நமக்கு பல வியாதிகள் வருகின்றன. நமது உடலிலே கிட்டத்தட்ட 76% சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் என்று தான் கூறுகின்றார்கள். மன சம்பந்தப்பட்ட வியாதிகளாகவே இருக்கின்றன. அதுவும் தற்காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழலிலும் கூட இந்த டென்ஷன் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. சில குழந்தைகள் கூட நாங்கள் டென்ஷனுக்கு அடிமையாகி இருக்கின்றோம் என்று இன்றைய ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஒரு ரிசல்ட் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பிபி இருக்கின்றதா இல்லையா என்பதை செக் பண்ணும்போது ஆச்சரியகரமான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு வந்தது. நியர்லி 15% குழந்தைகள் இந்த பிபிக்கு ஆட்பட்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரி காரணம் என்னென்னா, இந்த மனோ வியாதிகள் அல்லது இந்த விகாரங்கள் அல்லது இதன் மனதினுடைய மாசுக்கள் என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது. ஸோ மன அழுத்தம் இருப்பதனால் அவங்களுக்கு பிபி வருதுன்னு சொல்ல வரீங்க. ஆமாம். அடுத்தது நீங்க சொன்னீங்க அகங்காரம்னு சொன்னீங்க. அகங்காரம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவைதானே? அது கூட ஏன் ஒரு மாசுன்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் அகங்காரம் நமக்கு எப்பொழுது வருகின்றது என்றால், நம்மளுடைய சுய கௌரவத்தை எப்பொழுது இழக்கின்றோமோ அப்பொழுதுதான் வருகின்றது. பிறனையும் தாழ்வாக நினைக்கும் போது, தன்னைத்தான் அதிகமாக உயர்வாக நினைக்கும் பொழுதுதான் இந்த அகங்காரம் வருகின்றது. இந்த அகங்காரத்துக்கு ஆதாரமாக இருப்பதே ஒப்பிடுதல் தான். பிறரை நாம் ஒப்பிட்டு அவரை விட நாம் நன்றாக இருக்கின்றோம், அவரை விட நாம் சிறப்பாக இருக்கின்றோம், அவரை விட நாம் நல்ல காரியத்தை செய்கின்றோம், அவரிடையே நாம் வெற்றியாளராக இருக்கின்றோம். இப்படியெல்லாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு தான் இந்த அகங்காரத்திற்கு வருகின்றோம். இந்த அகங்காரத்திற்கு கூட ஆதாரமாக இருப்பது நம்மளுடைய உடல் உணர்வு தான். எப்பொழுது இந்த உடல் உணர்விலிருந்து நாம் விலகி ஆத்ம உணர்வில் வருகின்றோமோ அப்பொழுது இந்த விகாரங்களிலிருந்து நாம் வெற்றி அடைய முடிகின்றது.
ஏனால் அகங்காரம் படுகின்ற ஒரு மனிதன் தானும் அமைதியாக வாழ முடியாது, பிறரையும் அமைதியாக வாழ விட மாட்டான். எப்பொழுதும் பிறருக்கு தொந்தரவு செய்வது, இடுக்கண் விளைவிப்பது, அவர்களுடைய வாழ்க்கையில் சிரமங்களை ஏற்படுத்துவது, இதுதான் அவனுடைய காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அகங்காரத்துக்கு தீனியாக அவன் பிறருடைய வாழ்க்கையை இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஈடுபடுத்தி விடுகின்றான். இந்த அகங்காரம் என்பது ஒரு மலையின் உச்சியிலிருந்து கீழே விழுவதற்கு சமமாகும். ஒருவருடைய சுய முன்னேற்றத்திற்காக ஒருவர் முயற்சி செய்யும்போது இந்த 5 மன மாசுகளையும் ஒன்றையடுத்து ஒன்றாக அவர் வெற்றி கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. இந்த மனோவிகாரங்களில் அதிகபட்சமாக கடைசியில் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இந்த அகங்காரமாகவே இருக்கின்றது. ஏனால் அகங்காரம் உடையவர்கள் எப்பொழுதும் பிறரை தனக்கு கீழ் ஆனவர்களாக, பணிவுள்ளவர்களாக அல்லது பணிந்து இருப்பவர்களாகவே ஆக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதுவும் இப்பொழுது வெறுமனே இந்த அகங்காரம் என்பது பல ரூபங்களில் கூட வெளிப்படுகின்றது. அதாவது சிலருடைய அகங்காரம் என்பது அவருடைய செயலில் வெளிப்படுகின்றது. ஆனால் பலருடைய அகங்காரம் என்பது மனதிற்குள்ளேயே இருக்கின்றது. ஆக இந்த அகங்காரங்களுடைய விதவிதமான வழிகளில் அவைகள் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றன. ஈவன் நாம் படித்த இளைஞர்களிடம் இந்த படிப்பினுடைய அகங்காரத்தையும் பார்க்கின்றோம். நான் படித்திருக்கின்றேன் என்ற ஒரு அகங்காரம் உடையவர்கள் படிக்காதவர்களை மிகவும் தாழ்வாக நடத்துகின்றார்கள். இந்த சமூகத்திலே சீர்கேடுகளுக்கு, ஏற்றத்தாழ்வுக்கு முக்கியமாக காரணமாக இருப்பதே இந்த அகங்காரமாகும். சிலருக்கு தன்னுடைய புத்தியின் மீது அகங்காரம் உள்ளது. நான் நன்றாக யோசிக்கக்கூடியவன், என்னால் திறமையாக தீர்மானிக்க முடிகின்றது, நான் நல்ல செயல்களை செய்வேன், என்னால் கண்டுகொள்ள முடியும் எது சரி எது தவறு என்றெல்லாம் அவர்கள் புத்தியினுடைய அபிமானத்தை கொள்கின்றார்கள். சிலருக்கு தன்னுடைய உடல் மீதும் அபிமானம் வந்து விடுகின்றது. நான் அழகாக இருக்கின்றேன், நான் கவர்ச்சியாக இருக்கின்றேன், நான் பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்றெல்லாம் அகங்காரத்தை கொள்ளுகின்றார்கள். இதன் காரணமாக நமது உறவு முறைகளில் பெரிய விரிசல்கள் ஏற்படுவதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் தற்காலத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். அதிகமாக கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்பவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டு பேருமே செல்லும் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய கல்வி தகுதி, அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுக்குள் இப்பொழுது இந்த அகங்காரத்தை கொண்டு வந்து விடுகின்றது. நானும் எவ்விதத்திலும் குறைவில்லை, என்னை தவிர நீ ஒன்றும் பெரிய ஆளில்லை என்றெல்லாம் நினைக்கின்ற காரணத்தினால் குடும்பத்திலே பல சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றன. பல டைவர்ஸ் கேசஸுக்கு காரணமாக இருப்பதே இந்த அகங்காரம்தான். இந்த அகங்காரத்தை நாம் வெற்றி கொண்டால் மட்டுமே தான் அமைதியான சுமூகமான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ மனிதனுக்கும் போர் வர காரணமே இந்த அகங்காரம் தான். வீடு அளவில், சமுதாய அளவில், நாடுகள் இடையே கூட போர் வர இந்த அகங்காரம் காரணமாக இருக்கிறது. வேறு எந்த முறையில் இந்த அகங்காரம் வெளிப்படுகிறது? அதாவது இந்த அகங்காரம் சொல்லில் மட்டும் வர்றதில்லை, செயல்லையும் வருகின்றது. செயலில் வரும்பொழுது நம்மளுடைய இணக்கமான சூழ்நிலையை மாற்றி அமைத்து விடுகின்றது. ஒருவரை புரிந்து கொள்வதை கூட இது தடுத்து விடுகின்றது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருவர் நினைத்து விட்டாரானால் அதன் பிறகு அவர் எதையும் யாரிடமிருந்தும் எப்போதும் கற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு, லேர்ன்ட் ஆட்டிடியூட் அவர்களிடம் நின்று விடுகின்றது. அந்த அகங்காரமானது தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைவின் காரணமாக பிறரிடம் பொறாமையுடன் நடந்து கொள்கின்றார்கள். வீணான பழி பாவங்களை செய்வதற்கு இந்த அகங்காரமானது வழி கொள்ளுகின்றது. ஆகவேதான் இந்த அகங்காரம் என்பது கடைசியாக நாம் வெற்றியடைய ஒன்றாக ஆன்மீக முயற்சியிலே கருதப்படுகின்றது. எந்த இடத்துல அகங்காரம் இருக்குமோ அந்த இடத்துல கோபமும் இருக்குமா? இது அவசியம்தானா? இந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒன்று. எப்படி குணங்கள்ல கூட பாருங்க, ஏதாவது ஒரு குணத்தை நாம நடைமுறைப்படுத்தணும்னா மற்ற குணங்கள் தானாகவே வந்துடும். அதெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி, ஃபேமிலி மாதிரி. அதே மாதிரி இந்த தீய குணங்களும் ஒரு குடும்பம் மாதிரி. ஒன்று வந்தால் மற்றொன்று தானாகவே வந்துடும். உதாரணத்துக்கு பற்று என்று வச்சுக்குவோம், பெரும் பற்று என்று கூறுகின்றோம். அந்த பெரும் பற்றில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு தூரத்துக்கு அடிமையாக ஆகிவிடுகின்றார்கள், அல்லது பிறரை அடிமையாக ஆக்கிவிடுகின்றார்கள். அந்த அன்பிற்கும் பற்றிற்கும்
அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போய்விடுகின்றது. எப்பொழுது ஒரு பொருள் மீது அதிக அன்பு செலுத்துகின்றோமோ அது பற்றாக மாறுகின்றது. எப்பொழுது மனிதரிடையே நாம் பெரிய அளவு அன்பு செலுத்துகின்றோமோ அவர்கள் நம்முடையவர்கள் என்று நினைக்கும் போது நாம் சொல்படிதான் அவர்கள் நடக்க வேண்டும், நம்மளுடைய விருப்பப்படிதான் அவர்கள் நடக்க வேண்டும், நமக்கு இணங்கத்தான் அவர்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுகின்றோம். எப்பொழுது நமது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்றதோ அப்போது ஏமாற்றங்களும் அதிகமாக ஆகிவிடுகின்றன. எப்போது ஏமாற்றங்கள் அதிகமாகின்றனோ அப்போது துன்பங்களும் நாம் அதிகமாக அனுபவம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். ஸோ அன்பின் குறைபாடு தான் பற்றுன்னு சொல்றீங்களா? அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடுத்தது நீங்க சொன்னீங்க பேராசை கூட ஒரு மாசு தான் ஆத்மாக்குன்னு சொன்னீங்க. ஸோ ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை என்பது தவறா? இதற்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? ஆசை மற்றும் பேராசை ரெண்டுமே ஒரே பகுதியை சார்ந்தது தான். நாம் நினைக்கிறோம் ஆசைப்பட்டாதான் செயலாக்கவே முடியும். எந்த ஒரு ஆசையும் இல்லைன்னா எந்த செயலும் நம்மளால் செய்ய முடியாது. ஆக ஒரு செயலை செய்வதற்கு ஆதாரமாக இருப்பது ஆசை, அதாவது நம்மளுடைய விருப்பம் என்று நினைக்கிறோம். இதே விருப்பம் பேராசையாக மாறும்பொழுது பலவிதமான இன்னல்களை நமக்கு நாமே விளைவித்துக் கொள்கின்றோம். நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் நாம் இடையூறாக இருந்து விடுகின்றோம். இந்த பேராசையின் காரணமாகத்தான் நிலத்தின் மீது ஒரு தான் பெற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக பலவிதமான தவறுகளை செய்கின்றார்கள். ஒவ்வொன்றும் பேராசையாகவே உருவெடுக்கின்றது. இதற்கு ஆதாரமாக இருப்பதே நமது உடல் உணர்வு தான். உடல் உணர்வு இல்லை என்றால் இந்த பேராசை இருக்க முடியாது. ஏன் இந்த இரண்டையும் நாம் இணைத்து கூறுகின்றேன் என்றால், இவை எப்பொழுது செயலாற்றுகின்றது என்றால் எல்லைக்கு உட்பட்ட அழியக்கூடிய பொருள்கள் மீது நாம் ஆசை வைக்கின்றோம். அதுதான் பேராசையாக ஆகின்றது. அது நிரந்தரமான ஒன்றல்ல. இவ்வுலகில் உள்ள எந்த ஒரு பொருளானாலும் சரி அது குறுகிய காலத்திற்கே உரியது, நிரந்தரமாக கிடையவே கிடையாது. இந்த குணாதிசயங்கள் மட்டும்தான் நம்மிடம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆக ஆன்மீகத்தில் இதற்கு அருமையான வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்படி காம விகாரத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்காக தம்மை ஆத்மா என்றும் பிறரை ஆத்மா என்றும் நாம் பார்க்க வேண்டும். நமது கண்ணோட்டம் ஆன்மீக பார்வையாக இருக்கும்போது அது சுலபமாக ஆகிவிடுகின்றது. அதே போன்று கோபத்தை வெற்றி கொள்வதற்கு கூட கோபம் நமக்கு முதலில் தீங்கு விளைவிக்கின்றது, பிறருக்கும் அது தீங்கு விளைவிக்கின்றது. எதை நாம் செய்கின்றோமோ அதனுடைய பலனை நாமே அனுபவிக்கின்றோம். ஆகவே நாம் செய்கின்ற செயல் பிறருக்கு பாதிப்பையோ இழப்பையோ ஏற்படுத்தக்கூடாது என்று கர்ம வினையை நாம் தெரிந்து கொள்ளும்போது அதிலிருந்து விடுபட முடிகின்றது. அதே போன்றுதான் நாம் பணிவுள்ள சேவகனாக இருக்கின்றேன். இறைவன் எவ்வளோ உயர்ந்தவராக இருக்கின்றார், ஆனாலும் அவர் பணிவுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நாம் கூட நம்மிடம் சில தனிப்பட்ட திறமைகள் இருந்தாலும், நம்மிடம் சொல்லொண்ணாத செல்வங்கள் இருந்தாலும், அனைத்து விதமான பொக்கிஷங்களையும் நாம் பெற்றிருந்தாலும் கூட நம்முள் அகங்காரம் என்பது வரக்கூடாது. ஏனென்றால் இந்த அகங்காரத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த ஒப்பிடுதல் தான். ஒப்பிடுதல் கூட ஒரு தவறான காரியமாகும். அதிலிருந்து நாம் விலகும் பொழுது இந்த அகங்காரங்களிலிருந்து விடுபட முடிகின்றது. நம்மளுடைய வாழ்க்கையானது இயற்கையாக, அதாவது ஆங்கிலத்தில் இதை நேச்சுரல் நேச்சர் என்று கூறுவார்கள், அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நிச்சயமாக அமைத்து கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய அனுபவமாகும். ரொம்ப அழகாக பிரதர் நீங்க ஆத்மாவுடைய மாசுகள் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. எப்படி அதுல இருந்து வெற்றி அடையணும்னு கூட நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் அன்பு, அறிவு, ஆனந்தம், ஞானம், தூய்மை, இதெல்லாம் தான் நிரந்தரமான குணங்கள். ஆத்மாவுடைய மாசுகள் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் மற்றும் காம விகாரம். அழகா பிரதர் இன்னைக்கு எல்லாத்த பத்தியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.